வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தேர்தல் ஆலோசகராக செயல்பட்டு வந்த பிரசாந்த் கிஷோர் திடீரென பின்வாங்கியிருக்கிறார். இந்தியாவின் மிக முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் ஒருவர் பிரசாந்த் கிஷோர். 2014 பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி பல்வேறு கட்சிகளுக்கு பிரசாந்த் கிஷோர் பணியாற்றியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தேர்தல் பணியாற்றியிருக்கிறார். 2021 திமுகவிற்கும் பிரசாந்த் கிஷோர் வேலை செய்துள்ளார். இதன் பின் பிரசாந்த் கிஷோரிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் மூலமாக திமுக சொந்தமாகவே பெண் என்ற நிறுவனத்தை தொடங்கி தங்களின் தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் செயல்பட்டு வந்தனர். இதையடுத்து பிப்ரவரி மாதம் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் மேடையை பகிர்ந்து கொண்டார். அப்போது விஜய் தமிழ்நாட்டின் புதிய நம்பிக்கை என்று தெரிவித்திருந்தார். அதன் பின் தொடர்ச்சியாக பிரசாந்த் கிஷோரின் நிறுவனம் தமிழ்நாட்டில் தாவேகாவிற்காக பணியாற்றி வந்தது. ஆனால் தற்போது தாவேகாவிற்கான தேர்தல் பணியிலிருந்து பிரசாந்த் கிஷோர் தற்காலிகமாக விலகி இருக்கிறார். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. பிரசாந்த் கிஷோர் சொந்தமாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார். எனவே பீகார் தேர்தலில் தனது கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக பிரசாந்த் கிஷோர் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார். இதன் காரணமாக பிரசாந்த் கிஷோர் தாவேகா பணியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் தாவேகாவிற்காக மீண்டும் பணியாற்றுவது தொடர்பாக நவம்பர் மாதத்திற்கு பின் தான் பிரசாந்த் கிஷோர் முடிவெடுக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை ஜெயிக்கும் குதிரை மீது மட்டுமே சவாரி செய்யக்கூடியவர். அவரது தொழிலில் 100% வெற்றியை காட்ட வேண்டும் என்பதில் எப்போதும் தெளிவுடன் செயல்படுவார். எனவே தமிழ்நாட்டில் தாவேகாவிற்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என பிரசாந்த் கிஷோர் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தான் பிரசாந்த் கிஷோர் தாவேகாவில் இருந்து விலகியதாக கூறப்படுகிறது. இதை வைத்து தற்போது திமுகவினர் கிண்டல் செய்து வருகின்றனர். அதாவது பீகாரில் தேர்தல் வருவது இப்போதுதான் தெரியுமா, பிரசாந்த் கிஷோருக்கு பிப்ரவரி மாதமே தெரியாதா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் திமுகவினர். ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது, விஜயை பிரசாந்த் கிஷோர் மாட்டிவிட்டு ஓடிவிட்டதாக திமுகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர்.